ஆரம்பிக்கலாங்களா? இன்றைய ஆண்களுக்கு நெருக்கடிகள் அதிகம் என பரிதாபப்படும் பெண்கள். நம்பாத. பெண்ணுக்கு நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. அதான் தெரியுமே. ஆனா அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா அஃபென்ஸே இல்லன்னு பாரபட்சம் பாக்குதுன்னு என்னோட கருத்து. ஆம்பளைங்களை எவையா மதிச்சிருக்கீங்க? கடன் அப்படின்னா ஆண் மேலதான் வந்து விழுது. அப்படி பழகி விட்டுருக்கோம்ல. ஊர் பக்கங்கள்லாம் பெண்கள் வந்து கஷ்டமான வேலைகளை செஞ்சு அவங்க சேமிச்சு ஐயோ ஐயோ. கணவர் வாங்கின கடனுக்கு பதில் சொல்ற இடத்துலயும் பெண்கள் தான் இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எந்த பெட்ரியார்கல் ஐடியாலஜிஸ்னால விமன் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதே ஐடியாலஜிஸ்னால மென்னும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். நீங்க சொல்றது என்னன்னா பெட்ரியார்கி பிரீச் ஆன் பவர்னு சொல்றீங்க. அது கிடையாது. பெட்ரியார்கி பிரீச் ஆன் ஃபியர். என்னடா சொன்னியா? இப்போ வந்து ஆண்கள் மட்டுமே பவரா இருக்கணும், பெண்கள் அடங்கி போகணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. இந்த பாராடாக்ஸ்க்குள்ள ஆண்களை போடக்கூடாதுன்னு ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். 45+ ஆண் ரொம்ப நெருக்கடியில இருக்கான். அவனுக்கு குரலே இல்ல ஒரு கட்டத்துக்கு. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சி விட்டா. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினைக்கும் போது இது நெருக்கடியா தெரியாது. அவங்க வாழ்க்கையை அவங்க துரத்தணும்னு நினைக்கும் போதுதான் இது நெருக்கடியா தெரியும். நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்ல. அவங்க வாழ்க்கையை அவங்க துரத்தணும்னு நினைக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சப்போர்ட் கிடைக்குதான்றது தான் அவங்க பாக்குறாங்க. உண்மை. ஆம்பளையோட முகம் சுருக்குனா உடனே ஐயோ பாவம் நமக்கு பட்டுன்னு வந்துருது. இதான் 100% புட்டாப்புங்க. மென்னாலே ஒரு பிரிடேட்டர், விமென்னாலே அவங்க ஒரு விக்டிம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சட்டம் பெரும்பாலும் பெண்களுக்கே சாதகமாக இருக்கு. இங்க அப்படித்தான். ஆடம் டீசிங் இருக்கான்னு கேட்டா 4 பேர் சிரிப்பீங்க. சட்டங்கள்ல வந்து திருத்தங்களே வரதில்ல. பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே கிடையாது. ரீசெண்டா நடந்த எத்தனை கேஸ்ல பாத்துருக்கோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஜீவனாம்சம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா பெண்களுக்கு கண்டிப்பா ஆண்கள் ஜீவனாம்சம் தரணும். பாவம் தானே ஆண்கள். உண்மையாவே ஆண்கள் ஜீவனாம்ச சுமையால் சிரமப்படுகிறார்களான்னு கேக்குறேன். அலிமணி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா போயிட்டு இருக்கு சார். அதான் உண்மை. நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பஞ்சாயத்து கூட